Get your party, so what the cool. Ni tamare yode, so what they do. கேக்குது பல நிகழ்ச்சி கேட்டதும் மனசுக்கு பெரும் மகிழ்ச்சி என் மனசுக்கு புது ராகம் கேக்குது தாமரை புது பாட்டு 1 2 3 4 ஐயோ இது நம்ம ஊரு குரல் பாரு உச்சி மேல உச்சி போய் கால் தடத்த பசி தடனை நினைக்கு பாரு கேளு நல்லா கேளு தாமரைய பொண்ணு நல்லா கேளு கேளு நல்லா கேளு தாமரைய பொண்ணு நல்லா கேளு வணக்கம் நேர்களே, இன்றும் நீங்கள் வளமை போன்று எம்மோடு அந்த காலை பொழுதிலே கைகோர்த்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகமான செய்தியை எமது சொந்தங்களுக்கு நாங்கள் அப்படியே நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். என்னோட நிகழ்ச்சியை தோற்று வழங்குவதற்காக கலையகத்தில் என்னோட சக தோழர்கள் அப்படியே காத்து கொண்டிருக்காங்க. நேர்களே, இன்று நீங்கள் வளமை போன்று எமது தாமரை எஃப்எத்தின் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக அப்படியே கைகோர்த்திருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சொந்தங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டோம். என்றும் நித்திய வணக்கம் தாமரை நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குவதற்காக ஆர்ஜே பசாத், தொடர்ந்தும் நீங்கள் எம்மோடு இணைந்திருக்கலாம். எமது சொந்தங்களுக்கு பல்வேறற்ற விடயங்களை இன்றும் எமது நேர்களுக்காக வழங்கவே நாங்கள் இன்று கலையத்துக்கு வந்திருக்கிறோம். இவ்வாறாக எமது சொந்தங்களுக்கு நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள கொண்டிருக்கின்ற விடயம் என்னென்னு சொன்னால், நீங்களும் தொடர்ச்சியாக எம்மோடு 11 மணி வரை கைகோர்த்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எமது சொந்தங்களுக்கு நாங்கள் அப்படியே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம்.
தற்போது ஒரு எங்களுடைய வளமையான அப்படியே அதிகாலை பொழுதிலே எங்கள் சொந்தங்களுக்காக வழங்குகின்ற வெள்ளை தாமரை என்ற அப்படியே பாடலை பார்த்து விட்டு சொந்தங்களை நீங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக அப்படியே தொடர்ச்சியாக இருங்கள். You are listening about tamarayfm.com. ஆகாயம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத கட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும், பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. நீங்கள் தொடர்ச்சியாக எம்மோடு இணைந்திருக்கலாம் சொந்தங்களே. தற்போது நேரம் 9:40. நீங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக எம்மோடு அப்படியே தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய முகவரி இது www.tamarayfm.com என்ற இணையத்தின் ஊடாகவும், அதேபோன்று தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் முகவரியினூடாகவும் நீங்கள் எம்மோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். நீங்கள் இணைந்திருப்பது வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக. இன்றும் எமது சொந்தங்களுக்கு பல்வேறு வகைப்பட்ட விடயங்களை சுமந்ததாகத்தான் இந்த வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சி அமைப்போகிறது. நேர்களே, நீங்கள் இப்படியே பார்ப்பீங்கன்னு சொன்னால்,
நீங்கள் இன்றைய காலகட்டத்தில் எமது அனைத்து மக்களும் எதிர்கொள்கின்ற பல்வேறு பிரச்சனைகள், அதாவது எமது சொந்தங்களுக்காக எத்தகைய விடயங்களில் தனது வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும், எவ்வாறான ஒரு சிந்தனையோடு அன்றைய நாள் தொடங்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு நப்பாசை, ஒரு அவாவில் தான் எமது சொந்தங்களுக்கு ஒவ்வொரு அதிகாலை வேளையிலும் ஒவ்வொரு காலை பொழுதிலும் ஒரு நல்ல ஒரு சிந்தனை வழங்கப்படுவது ஒன்று. அதே போல் தான் எமது சொந்தங்களுக்கு இன்றைய நாளின் பலன்கள் எவ்வாறு அமையும் அப்படின்னு சொல்லி எமது சொந்தங்களுக்காக தாமரைபத்தின் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக அப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிக் கொண்டு வாரோம். அதே போல தான் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் எங்களை சொந்தங்களுக்கு சொல்லிக்கொள்வது வழக்கம், மருத்துவ குறிப்புகள். அதே போல் தான் வரலாற்றில் எத்தகைய விடயங்கள் இன்றைய நாளில் இடம் பிடித்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிக் கொண்டு வாரது எங்களுடைய சொந்தங்களுக்கு வளமை. எதுவாறாக இருந்தாலும் சொந்தங்களை நீங்கள் தொடர்ச்சியாக எம்மோடு அப்படி இணைந்திருக்கலாம். நீங்கள் இணைந்திருங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக அப்படின்னு சொல்லி எங்கள் சொந்தங்களுக்கு நாங்கள் அப்படி சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நீங்கள் இன்று ஒரு நல்ல ஒரு புதிய ஒரு சிந்தனையோடு தான் கலையகத்தில் நான் வளமை போன்ற பசாத் அப்படி ரொம்ப நேரமாக காத்து கொண்டீங்கயா. உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனையை நாங்கள் எங்களுடைய சொந்தங்களுக்காக இன்று நான் சொல்ல போகின்றேன். அதாவது வெற்றி என்கின்ற போது பல்வேறு விடயங்கள் எங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா? தோல்வி என்ற ஒரு விடயத்தை தாண்டித்தான் வெற்றி என்ற ஒரு மைல்கல்லை அடையும். நிச்சயமாக இந்த வெற்றி என்ற ஒரு விடயத்தில் எத்தகைய விடயங்கள் காணப்பட வேண்டும், அந்த வெற்றி என்கின்ற விடயத்தில் எவ்வாறு நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில விடயங்களை சார்ந்ததாகத்தான் ஒரு கருத்தை எங்கள் சொந்தங்களுக்காக நாங்கள் சொல்லிக்கொள்ள போறோம். அதாவது வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு லட்சியம் கொண்ட பலரும் தனக்கு வழிகாட்ட யாரும் இல்லை என்று வேதனைப்படுவார்கள். அப்படி தனக்கு வழிகாட்ட யாரும் இல்லை என்று அவர்கள் நினைப்பதுதான் முதல் தவறு. அதாவது நிறைய பேர் நாங்கள் நினைப்போம், நாங்கள் வெற்றி பெற வேண்டும், எனக்கு யாருமே வழிகாட்டலை, யாரும் எனக்கு இந்த விடயத்தை சொல்லித்தரல அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைப்போம் சொந்தங்களே. ஆனால் உண்மை எது என்று சொன்னால், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால், அதுவும் இந்த விடயத்தை நீங்கள் சாதிக்க வேண்டுமாக இருந்தால், நீங்கள் தான் இந்த விடயத்தின் தொடர்பில் நீங்கள் வழிகாட்டுவதற்கு, அதாவது உரிய நபரை சந்தித்து நீங்கள் அந்த வழிகாட்டுதலை பெற்று உங்களுடைய வாழ்க்கை வளமானதாக நீங்கள் மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும். எதுவாறாக இருந்தாலும் வாழ்க்கை வளமாக மாற்றிக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால், நீங்கள் யாராவது எனக்கு ஒருத்தர் யாரும் எனக்கு வழிகாட்டலை அப்படின்னு சொல்லி, யாரும் வழிகாட்டலை எனக்கு சொல்லித்தரவில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் பின்வாங்கிவிட முடியாது. ஏனென்று சொன்னால், வழிகாட்டல் இல்லாமல், வழிகாட்டல் யாரிடம் இருந்து கிடைக்கப்படுகிறதோ அவரை தேடி நாங்கள் தான் செல்ல வேண்டும். அவர் எங்களுக்கு வழிகாட்டி நாங்களாக இருந்தால் அது வெற்றியாக தான் அமையும். நிச்சயமாக எந்த ஒரு விடயத்திலும் ஒரு வழிகாட்டல் இருப்பது சிறந்தது. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு விடயங்களும் நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு விடயங்களும் எத்தகைய விடயங்களை செய்வதாக இருந்தாலும் வழிகாட்டுதல் இருக்குமாக இருந்தால் அது இலகுவாக வெற்றி என்ற மைல்கல்லை அடைவது இலகுவாகிவிடும் இல்லையா? இவ்வாறாக ஒரு வெற்றி என்ற விடயத்தை அடையணும் என்று சொன்னால் வழிகாட்டல் என்ற ஒரு விடயம் அவசியம். இவ்வாறு யாரும் தனக்கு வழிகாட்டவில்லையே அப்படின்னு சொல்லி யாரும் மனதளவில் உடைந்து தனது பாதையை நோக்கி பயணிப்பதை நிறுத்திவிடக் கூடாது அப்படின்னு சொல்லி எமது சொந்தங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இதுதான் இன்றைய காலத்தில், இன்றைய காலையில் எமது சொந்தங்களுக்காக சொல்லப்படுகின்ற ஒரு சிந்தனையாக காணப்படுகின்றது. அதாவது மீண்டும் ஒரு முறை அத்தகைய சிந்தனையை எமது சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். வெற்றி பெற வேண்டும் என்று லட்சியம் கொண்ட பலரும் தனக்கு வழிகாட்ட யாரும் இல்லை என்று வேதனைப்படுவார்கள். அப்படி தனக்கு வழிகாட்ட யாரும் இல்லை என்று அவர்கள் நினைப்பதுதான் முதல் தவறு. தாங்கள் வாழ்க்கையிலே நீர்களே எத்தகைய சந்தர்ப்பத்தில் எத்தகைய தவறு இழைக்கின்றோம் என்று சொன்னால், தனக்கு யாருமே வழிகாட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி நாங்களே எங்களுக்கு ஒருவர் அதாவது வழிகாட்டவில்லை என்று சொல்லி நாங்கள் நினைத்து எங்களை நாங்கள் அப்படியே தாழ்த்தி கொண்டிருக்கின்றோம் சொந்தங்களே. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், எங்களை யாரும் வழிகாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், நிச்சயமாக அத்தகைய விடயங்கள் யாரிடமிருந்து எத்தகைய வழிகாட்டலை பெற வேண்டுமோ அத்தகைய வழிகாட்டலை நாங்கள் பெற்றுக்கொள்ளவே வேண்டும் என்று சொல்லி எங்கள் சொந்தங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். எங்கள் சொந்தங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். தற்போது நேரம் 9:44 தொடர்ச்சியாக 11 மணி வரை நீங்கள் இணைந்திருக்கலாம். ஃபேஸ்புக் முகவரின் ஊடாகவும் நீங்கள் இடப்படுகின்ற பதிவுகளும் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள காத்து கொண்டிருக்கின்றோம். அதே போல இன்றைய நாளிலே எத்தகைய எமது சொந்தங்கள் யாரெல்லாம் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுடைய பதிவுகள், அவர்கள் தொடர்பில் இன்றைய நாளிலே வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறீர்களாக இருந்தால் நீங்கள் எம்மோடு தொடர்பினை ஏற்படுத்தலாம். அதேபோல எம்முடைய ஃபேஸ்புக் முகவரின் ஊடாகவும் இந்த குறுஞ்செய்திகள் மூலமாகவும் எங்களுக்கு நீங்கள் தகவலை அனுப்பி வைக்கலாம். அதை நாங்கள் நிச்சயமாக நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள காத்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக நேர்களே நீங்கள் எம்மோடு அப்படியே கைகொடுத்துக் கொண்டு இருங்க. நாங்கள் அதே போல் எங்களுடைய குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை எங்கள் சொந்தங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுகிறேன். 07520064474 என்ற தொலைபேசியின் வாயிலாக நீங்கள் எமக்கு குறுஞ்செய்தி அனுப்பியவர்களாக இருந்தால் அதை நாங்கள் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக எமது சொந்தங்களுக்கு சேர்த்துக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறோம். You are listening about tamarayfm.com.
அடியே ராட்சசி என்ன முழுங்கும் திமிங்கலமே உன்னை விட்டா எனக்காரு